இப்போ நம்ம காலேஜ் போய் படிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. படிக்கிறோம்னு சும்மா பேச்சுக்கு தான் சொல்கிறேன், சீரியஸாலாம் எடுத்துக்காதீங்க. ஒரு குறிப்பிட்ட இயர்ஸ் வரைக்கும் நம்ம படித்தே தான் ஆகணும், கரெக்டாக? நம்ம காலேஜ் படிக்கிறது டெய்லிக்கும் ஒரு லூப்லேயே தான் போகும். அதாவது காலேஜ் போகிறோம், படிக்கிறோம், வீட்டுக்கு வரோம், ரிப்பீட்டு. காலேஜுக்கு போகிறோம், படிக்கிறோம், வீட்டுக்கு வரோம், ரிப்பீட்டு. இப்படியே ஒரு லூப் மாதிரி நம்ம சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். இந்த லூப் எப்போ முடியும்? அதாவது 3 இயர்ஸோ 4 இயர்ஸோ கம்ப்ளீட் ஆகும்போது அது முடிஞ்சிடும். எல்லா லூப்புக்குமே இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்கும் முடியறதுக்கு. இப்படியே தான் பைத்தானில் லூப்ஸும் ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம ஒரு ஃபார் லூப்பை எக்ஸாம்பிளாக வச்சு இதை பார்க்கலாம். இப்போ 3 இயர்ஸ் படிக்கணும்னு வச்சுக்கலாம். இதை ஒரு லிஸ்ட்டாக டிஃபைன் பண்ணுறேன். டோட்டல் இயர்ஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர். இப்போது இதை ஃபார் லூப்பில் இந்த டோட்டல் இயர்ஸ்லேருந்து ஒவ்வொரு இயராக எடுத்துகிட்டு வந்து ஒவ்வொரு இயர்ஸையும் படித்தே ஆகணும்னு பிரிண்ட் பண்ணலாம். இங்கே இயர்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம் இல்லையா, இது ஒரு வேரியபிள் நேம் தான். நீங்கள் இங்கே என்ன வேணும்னாலும் கொடுத்துக்கலாம். இது எதுக்காகனா, இந்த டோட்டல் இயர்ஸ்லேருந்து ஒவ்வொரு எலமெண்ட்டாக உள்ளே எடுத்துகிட்டு வரும்போது இந்த நேமில் தான் அது எடுத்துகிட்டு வரும். இப்போது இந்த ப்ரோக்ராம் ஃபஸ்ட்டு ரன் ஆகும்போது இந்த டோட்டல் இயர்ஸ்லேருந்து ஃபஸ்ட்டு எலமெண்ட்டை இந்த இயர் வழியாக உள்ளார எடுத்துகிட்டு வரும். எடுத்துகிட்டு வந்து இந்த லைனை எக்ஸிக்யூட் பண்ணி நமக்கு ஃபஸ்ட் இயரை படித்தே ஆகணும்னு பிரிண்ட் பண்ணணும். இதை ரன் பண்ணிவிட்டு இதோட முடிச்சிடாது. மறுபடியும் இது இந்த லைனில் இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஆனால் இப்போது அது செகண்ட் எலமெண்ட்டை எடுத்துகிட்டு உள்ளார வரும். இப்போ அந்த கோடை ரன் பண்ணி செகண்ட் இயரை படித்தே ஆகணும்னு பிரிண்ட் ஆகும். இதே போல் இந்த லிஸ்ட்டில் எத்தனை எலமெண்ட் இருக்கோ அத்தனை தடவை இந்த கோடை அது எக்ஸிக்யூட் பண்ணும். இப்படி தான் பைத்தானில் லூப்ஸ் ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் பைத்தானை ரன் பண்ணி பார்க்குறதுக்கு விஎஸ் கோடை ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதுக்கு நான் சர்ச்சில் போயிட்டு விசுவல் ஸ்டுடியோ கோடுன்னு டைப் பண்ண போகிறேன். விசுவல் ஸ்டுடியோ கோட். எனக்கு இந்த ஆப் வரும். நான் இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஃபைல் போயிட்டு ஒரு நியூ ஃபைலை நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். நம்ம இப்போ பைத்தான் ஃபைலை நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். பைத்தான் ஃபைல் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபைல் இன்னும் சேவ் ஆகாமல் இருக்குது. ஸோ நான் ஃபைல் போயிட்டு நான் சேவ் கொடுத்துக்கிறேன். நம்ம ஏற்கனவே ஒரு ஃபோல்டரில் நம்ம பைத்தான் ப்ரோக்ராம்ஸ்லாம் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதிலே தான் இதையும் சேவ் பண்ண போகிறோம். நேராக நான் கோடனில் பைத்தான் ப்ரோக்ராம்ஸுங்க இந்த ஃபோல்டருக்குள்ளார நான் சேவ் பண்ண போகிறேன். நம்ம லூப்ஸ் பார்க்க போகிறதுனால நான் லூப்ஸ்ன்னு நான் சேவ் பண்ணுறேன். லூப்ஸ்ன்னு கொடுத்துட்டு சேவ் கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம சேவ் பண்ணியாச்சு. நான் இப்போ கொஞ்சம் இதை ஜூமும் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு லிஸ்ட்டை டிஃபைன் பண்ணலாம். டோட்டல் இயர்ஸ் ஈக்குவல் டு லிஸ்ட்டுக்குள்ளார ஃபர்ஸ்ட் இயர் கமா செகண்ட் இயர் கமா தேர்ட் இயர். இப்போ நம்ம மொத்தம் எவ்வளோ இயர்ஸ் படிக்கணுமோ அந்த இயர்ஸை நம்ம ஒரு லிஸ்ட்டாக டிஃபைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபார் லூப்பை டிஃபைன் பண்ணலாம். ஃபார் இயர் இன் டோட்டல் இயர்ஸ். அதுக்கப்புறம் நம்ம பிரிண்ட் பண்ணலாம். பிரிண்ட் ஆஃப் நம்ம ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதை வச்சு தான் கன்கார்டினேட் பண்ண போகிறோம். ஸோ நான் அந்த எஃப்ங்கிற இந்த சின்டாக்ஸை யூஸ் பண்ணி இந்த கோட்ஸ்குள்ளார ஃபஸ்ட்டு நான் அந்த கர்லி பிரேசஸ்குள்ளார இந்த இயரை போட்டுக்கிறேன். இயர் படிச்சே ஆகணும்னு நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஓகே, நான் ஏற்கனவே சொன்னேன்ல, இந்த ஃபாருங்கிறது ஒரு லூப். இங்கே இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டும் முடிகிற வரைக்கும் இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த டோட்டல் இயர்ஸ்லேருந்து இந்த இயர் வழியாக ஃபஸ்ட் இயருங்கிறத உள்ளார எடுத்துகிட்டு வரும். ஃபஸ்ட் இயர் படித்தே ஆகணும்னு பிரிண்ட் ஆகும். இதுக்குள்ளார உள்ள ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் இந்த ரெண்டாவது லைனுக்கு போகும். ஸோ நெக்ஸ்ட் எலமெண்ட்டை இந்த இயர் வழியாக எடுத்துகிட்டு வரும். மறுபடியும் இந்த பிரிண்ட் ப்ரோக்ராம் ரன் பண்ணி செகண்ட் இயர் படித்தே ஆகணும்னு பிரிண்ட் ஆகும். மறுபடியும் இந்த ஃபார் லூப் ரன் ஆகும்போது இந்த தேர்ட் இயரை இந்த இயர் வழியாக எடுத்துகிட்டு வந்து தேர்ட் இயர் படித்தே ஆகணும்னு பிரிண்ட் ஆகும். இப்போ இதோட ரிசல்ட்டை பாருங்கள். ஃபஸ்ட் இயர் படித்தே ஆகணும், செகண்ட் இயர் படித்தே ஆகணும், தேர்ட் இயர் படித்தே ஆகணும்னு பிரிண்ட் ஆகுது. ஸோ 3 தடவை இது லூப் ரன் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் இப்போ நெஸ்டட் லூப்னா என்னன்னு பார்க்க போகிறோம். நெஸ்டட் லூப்னா ஒன்றும் கிடையாது. இந்த லூப்குள்ளார இன்னொரு லூப்பை டிஃபைன் பண்ணிங்கன்னா அதுதான் நெஸ்டட் லூப். இதே மாதிரி நீங்கள் லூப்குள்ளாரன்ட்டு நீங்கள் எவ்வளோ லூப் வேணாலும் டிஃபைன் பண்ணலாம். இப்போது ஒவ்வொரு இயர்லேயும் எத்தனை செம் இருக்கும் யோசிச்சு பாருங்கள். 2 செம் இருக்கும் கரெக்டாக. நீங்கள் 2 செம்மையுமே ஒவ்வொரு இயர்லையும் படித்தே தான் ஆகணும். ஸோ அதை நான் நெஸ்டட் லூப்பாக டிஃபைன் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் இந்த ப்ரோக்ராமை ரிமூவ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளார இன்னொரு லூப்பை டிஃபைன் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி டோட்டல் செம்
ஈக்குவல் டு இன்னொரு லிஸ்ட்டை நான் டிஃபைன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு செம், செகண்ட் செம், ஃபஸ்ட்டு செம், செகண்ட் செம். இப்போ எத்தனை செம்முங்கிறத நான் டிஃபைன் பண்ணிட்டேன். அதாவது ஒவ்வொரு இயரும் இந்த 2 செம்மையும் நம்ம படிச்சே தான் ஆகணும். கரெக்டாக? ஸோ இன்னொரு லூப் நான் போடுறேன் இதுக்குள்ளார. ஃபார் செம் இன் டோட்டல் செம் கோலன். இப்போ நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். இப்போ எப்படி நான் பிரிண்ட் பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட் இயரில் ஃபஸ்ட்டு செம் படித்தே ஆகணும், ஃபஸ்ட் இயரில் செகண்ட் செம் படித்தே ஆகணும்னு நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு கன்கார்டினேஷனுக்காக ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங், இதுக்குள்ளார கர்லி பிரேசஸ்க்குள்ளார இயர் ஹைஃபன், அடுத்தது நான் ஒரு செம் போட்டுக்கிறேன். இந்த ஹைஃபன் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் பிரிண்ட் ஆகும், அவ்வளோதான். அடுத்தது செம். இப்போ எப்படி ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட்டு செம் படிச்சே ஆகணும். ஸோ இதை நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இது இப்போ எப்படி ரன் ஆகும்னா, ஃபஸ்ட்டு இந்த லூப்பு இயர் லூப் இதுக்குள்ளார வரும்போது இந்த மொத்த லூப்பையும் ரன் பண்ணிட்டு மறுபடியும் போகும். ஸோ இப்படி தான் இது ஒர்க் ஆகும். இப்போ இதோட அவுட்புட்டை பாருங்கள். உங்களுக்கு தெரியுதா? உங்களுக்கு ஃபஸ்ட்டு இயர் ஃபஸ்ட்டு செம் படிச்சே ஆகணும். இங்கே தேவையில்லாமல் ஹேஷ் போட்டிருக்கேன், இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். நான் திருப்பி ரன் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட்டு செம் படிச்சே ஆகணும், ஃபஸ்ட் இயர் செகண்ட் செம் படிச்சே ஆகணும், செகண்ட் இயர் ஃபஸ்ட்டு செம் படிச்சே ஆகணும், செகண்ட் இயர் செகண்ட் செம் படிச்சே ஆகணும். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு இயருக்கும் அதுக்குள்ளார உள்ள நெஸ்டட் லூப் ரன் ஆகிட்டே இருக்கும். இதை தான் நம்ம நெஸ்டட் லூப்னு சொல்கிறோம். இந்த லூப்ஸ்லாம் சில லிமிடேஷன்ஸ் இருக்குது. அதாவது நீங்கள் நெஸ்டட் லூப்லாம் போடும்போது அதை ரன் பண்ணுறதுக்கான டைம் ரொம்ப எடுத்துக்கும். இந்த நெஸ்டட் லூப் மட்டும் இல்லை, நீங்கள் நிறைய எலமெண்ட்ஸை கொடுத்து இதை ப்ராசஸ் பண்ணும் போது கூட இதோட டைம் நிறைய தான் எடுத்துக்கும். அதெல்லாம் யோசித்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நெஸ்டட் லூப் உள்ளுக்குள்ளார போயிட்டு இருக்கும்போது அதுக்கு இடையில ஏதாச்சும் எரர்ஸ் வந்துச்சுன்னா அதை ஃபைன் பண்ணுறது டிஃபிகல்ட்டாக இருக்கும், அதை ரீட் பண்ணுறது கூட கஷ்டமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் இதோட லிமிடேஷன்ஸ். இந்த லூப் போலவே தான் நம்ம வாழ்க்கையில் பல லூப்பில் நம்ம மாட்டிகிட்டு இருக்கோம். அது எப்போ முடியுங்கிற கண்டிஷனையும் நம்ம தான் செட் பண்ணணும். பி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டே ஹாப்பி. நம்ம அடுத்த வீடியோவில் இந்த ஃபார் லூப்புக்கும் வைல் லூப்புக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். உங்களோட சஜஷன்ஸ் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது லேர்ன்ஸ் டெவலப்மெண்ட் ஹப்.